வீதியில் சார் நான் பெரிய கடை வீதியில் 21 வருஷமாக கடை வச்சுருக்கேன் சார். என் கடை பேர் வந்து எம்கேஜி ட்ரேடர் ரோஸ் மில்க் கிங்குன்னு சொல்லி சார். மொத்தம் 4 மாடி கட்டடம் சார். இந்த கட்டடத்தில் நான் 21 வருஷமாக கொடுத்துன்னு இருக்கேன் சார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு கடையை வந்து பூட்டிட்டு போகும்போது இந்த எங்கள் கடையிலேருந்து ஒரு 4 கடை தள்ளி பட்டாசு ரவுடி சிவாங்க, அவர் பேரே புனைப்பெயர் வந்து பட்டாசு ரவுடி சிவாங்க, அவரும் எங்கள் கடையோடைய பில்டிங் ஓனர், அதான் அவர் ஓனர்னு சொல்கிறாருங்க, அவரும் இவரும் சேர்ந்து வண்டி வச்சு எங்கள் கடையில் இருக்கிற எல்லா பொருளும் களவாடிட்டாங்க. களவாடிட்டு காலை 6 மணிக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 100க்கு ஃபோன் அடித்து சொல்கிறேங்க. உடனே 100ல் பெட்ரோல் வண்டி வராங்க. பெட்ரோல் வண்டி வந்தவுடனே அப்படியா கேட்டுட்டு போயிட்டாங்க. 11 மணிக்கு திருப்பி அவர் அந்த சுரேஷ் மட்டும்தான் வராரு, இந்த ரவுடி பட்டாசு சிவா ஆளே பின்னாடி வரலைங்க. இவரை மட்டும் அனுப்பிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த கடை வந்து ரொம்ப நாளாக பூட்டி இருந்தது, இந்த கடை வந்து ரெண்டு வருஷமா பூட்டி இருக்கு, இந்த கடை 2 வருஷமா பூட்டி இருக்கு, இந்த கடையில் ஒன்றும் சாமான் இல்லைன்னு சொல்லி அப்பட்டமா போய் சொல்றாருங்க. இந்த கடையை நடத்துனதுக்கு எனக்கு ஜிஎஸ்டி, என் ஸ்டாஃபு, ரோட்டில் இருக்கிற பொதுமக்கள், என்னுடைய கடையில் இருக்கிற கேமரா உடைச்சாலும் எத்தாப்புல எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குங்க. எல்லா கேமராவுக்கும் அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இவங்க கேட்டால் ஃபுட்டேஜ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே ப்ரீ பிளானோட செஞ்சிருக்காருங்க. இதுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் இந்த கேஸ் வந்து திருட்டு கேஸை சிவில் கேஸாக மாற்றுறாங்க. கேட்டால் இது வந்து சிவில்ன்றாங்க, அதாவது கிரைமை வந்து சிவிலாக மாற்றுறாங்க. காவல்துறை உதவியோடு தான் இந்த வேலை செய்கிறாங்க. நான் உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. சிஎம் செல்லிருந்து கமிஷனர்லேருந்து எல்லாருக்கும் கொடுத்தேங்க. எந்த ஒரு இதுவும் பலனும் இல்லைங்க. திருப்பி புதன்கிழமை போய் கமிஷனர்கிட்ட போயிட்டு பெட்டிஷன் கொடுத்து அவங்க வந்து அந்த பார்ட்டி மேலே எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து உள்ளே வந்துட்டு அதுக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைங்க. திருப்பி வியாழக்கிழமை பார்த்தா கடை வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாருங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கடையை திறந்தாங்க. கேட்டதுக்கு என்ன உள்ளே போனதுக்கு என்ன உள்ளே அடித்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் சொல்கிறாங்க, பொதுமக்கள் முன்னிலையில் சொல்கிறாரு அந்த பட்டாசு சிவான்றவர், என் பேரில் 16 கேஸ் ஆல்ரெடி இருக்கு, மீடியாவோ இல்லை பொதுமக்களோ யார் வந்தாலும் உன்னை நான் வெட்டாமல் விட மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னாரு. நானும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. எந்த ஒரு பலனும் இல்லைங்க. என்னுடைய உயிரை அவன் வெட்டுறதுக்கு முன்னாடி நானே தற்கொலை பண்ணிக்கலான்ற முடிவுக்கு அந்த காரணம், அதாவது ரோட்டில் கை தனியாக கால் தனியாக வெட்டி போடுறத விட நாமளா உயிரை மாற்றிக்கலாம் தானே வந்தேன். இதனால என் வாழ்வாதாரம் பாதிக்கிறது இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். 4 நாளாக நான் சாப்பிட கூட இல்லைங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காமல் வந்திருக்கீங்க. நானும் யாரையோ கூப்பிட்டேங்க, எல்லாரையும் அவர் பிளாக் பண்ணுறாருங்க. நேற்று கூட ஒருத்தர் எந்த சேனல் தெரியலைங்க பேட்டி எடுத்தாருங்க. பேட்டி எடுத்துட்டு அவர் இதை கூட போடலைங்க. கேட்டால் அவங்க வந்து எல்லாரையும் முடக்கி வச்சிருக்காங்க, உங்க கேஸ் எந்த வேலை போனாலும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு பேசுறாருங்க. எனக்கு அன்னோன் கால்ல இருந்து பிரைவேட் கால்ல இருந்து போன் வருதுங்க, இன்னும் 3 நாள்ல நீ சாக போற, நீ எங்க இருந்தாலும் உங்க கை கால் எடுத்துருவேன்னு சொல்லி பகிரங்கமா சொல்றாரு. பிரைவேட் கால், இன்டர்நெட் கால்ல இருந்து கால் பண்றாங்க. எந்த ஊர்ல இருந்து பண்றாங்க என்னன்னு தெரியலங்க. அவருக்கு படைபலம் இருக்கோ இல்லையோ நிறைய ஆட்கள் வச்சிருக்காருங்க. எங்க போனாலும் எனக்கு சேஃப்டி இல்லை. நான் 2 நாளா எப்படி வரேன்னு எனக்கே தெரியல. தலையில எல்லாம் துண்டை போட்டு நான் மாதிரி முகமடி போட்டுட்டு வர வேண்டிய நிலைமை இருக்குங்க. எனக்கு இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எனக்கு உயிர் கண்டிப்பா சேஃப்டி கிடையாதுங்க. நீங்க எல்லாம் பாருங்க, அநேகமா 2 நாள்ல அவர் என்ன போட்டுருவாருங்க. அதுக்கு உறுதி நான் சொல்றேங்க, கண்டிப்பா என்ன போட்டுருவாரு. அதுல மாற்றமே இல்லை. எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கிற மாதிரி தெரியல. அது ஆண்டவன் தான் காப்பாற்றணும். நீங்க எல்லாம் மக்களுக்கு சொல்லுங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன், அதுக்கும் ரெஸ்பான்சிபிள் இல்லைங்க. தயவு செய்து உங்க மீடியா எல்லாத்தையும் உண்மையை மட்டும் சொல்லுங்க, பொய்ய வேணாம் சொல்ல வேண்டாம், தயவு செய்து சொல்லுங்க. போலீஸ்ல சொல்றதுக்கு அதெல்லாம் வரல, அவங்களுக்கு சாதகமா தான் பேசுறாங்க. போலீஸ்ல சொல்றதுக்கு சார் இந்த மாதிரி மிரட்டல் கால் வருது, நான் நேற்று கூட சொன்னேன். அதுக்கு சொல்றாங்க நீ எல்லாம் சும்மா சொல்றேன். நான் சும்மா சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைங்க. அது இல்லாம அவர் சொல்றாரு, ஏகப்பட்ட இடத்துல பஜார்ல சொல்லியிருக்காரு, எங்க இருந்தாலும் அவருக்கு என்னாலதான் சாவு அடிச்சு சொல்றாருங்க. என்னால நான் வியாபாரி சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்களும் ஆக்ஷன் எடுக்கலீங்க. நான் எல்லாருக்கும் சிஎம் கொண்டு மீடியால வந்து இன்ஸ்டாகிராம்ல 1,00,000 பேருக்கு நான் ரிலே பண்ணிருக்கேங்க. 1,00,000 பேர் பார்த்திருக்காங்க, பேஸ்புக்ல போட்டிருக்காங்க, அங்குச பத்திரிகையில போட்டிருக்காங்க. எது போட்டிருந்தாலும் அவர் சொல்றாரு எங்க இருந்தாலும் நடக்கவே நடக்காது அடிச்சு சொல்றாருங்க. பட்டாசு சிவா வந்து வெரி டேஞ்சரஸ் பர்சனுங்க. அவர் வந்து திமுக கட்சியில இருக்குன்னு சொல்றாரு. அவர் எந்த கட்சியில இருக்காரு? ஆளுக்கு ஒரு சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட திமுகன்றாரு, ஒருத்தர்கிட்ட அதிமுகன்றாரு. அவர் கட்சி எல்லாம் தெரியும், ஆனா ரவுடிங்க, பிரபல பெரிய ரவுடிங்க அவர். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டு தான் நான் போட சொல்லி வந்திருக்கேங்க.